இன்றைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு திட்டத்தை பெயர் வைக்கிறார்கள். அந்த திட்டத்தை மனப்பாடம் செய்வதற்கு முன்பாக அடுத்த திட்டம் வருகிறது. அடுத்த திட்டத்தை என்னடா அந்த பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டம் வருகிறது. தினந்தோறும் ஒரு பெயர், தினந்தோறும் ஒரு பெயர். நான் கேட்கிறேன், இந்த மேடையில் இருந்து கேட்கிறேன், திமுக இருக்கிற அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு அறிவித்திருக்கிற எல்லா திட்டத்தையும் நீ பத்திரிகை பேப்பர் படிக்காம நீ சொல்லிட்டு நாங்க இந்த மேடையை விட்டே போயிடுவோம். சொல்ல முடியுமா? நீங்க இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திட்டங்களுக்கு வைத்த பெயரை 10 பேப்பரை படிக்காமல் படிக்க முடியுமா? முதலமைச்சர் முடியுமா? தினந்தோறும் ஒரு பெயர். அதுல என்ன நடக்குது, ஏது நடக்குது? ஒரே துறை தான், அந்த துறையை 10 தடவை பேர் மாற்றாங்க. இப்படி மக்களை மயக்க பார்க்கிறார்கள், ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சாங்க மக்களுக்கு. ஏற்கனவே 2006 2 ஏக்கர் தரணும் போது அப்பயே நீ உஷாராயிருக்கும். எங்க 2 ஏக்கர் தமிழ்நாட்டில் சொல்ல கொடுக்க முடியுமா? எங்க அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. பணம் நிலம்னு எல்லாரும் பாவம், நிலைமை எல்லாம் ஏழ்மை. மக்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை, அவங்களுடைய ஏழ்மை. எப்படியாவது எதையாவது பிடிச்சி நம்ம மேலே ஏறி வந்துட மாட்டோமா? அந்த நம்பிக்கையை தான் இந்த திமுக அரசு இன்றைக்கு ஏமாற்றி மோசடி செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, அவருடைய வறுமைகளை பயன்படுத்தி பொய்யான கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து அன்றைக்கு ஏமாற்றியது போல இன்றைக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. நிறைவேற்ற முடிந்ததா? செயல்படுத்த முடிந்ததா? ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றியதாக சொல்லுகிறீர்களே, அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீங்களா?